எல்லாருக்கும் வணக்கம். இது வாத்தி கம்மிங் வித் லெசன்ஸ். ஸ்டோரிஸ் ஆர் த பெஸ்ட் வே ஆஃப் லேர்னிங் எ லாங்குவேஜ், ரைட்? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி ஹூ சேவ்ட் காயத்ரி. காயத்ரி யார், அவள் லைஃப்பில் என்ன நடந்துச்சு, அவளை யார் காப்பாற்றினா அப்படிங்கிற இன்ட்ரெஸ்டிங்கான உண்மை கதையை இன்றைக்கி கேட்க போகிறீங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். You are really lucky if you have real friends in your life. One such friend in my life was காயத்ரி. ஒரே ஒரு உண்மையான ஃப்ரெண்டு கிடைச்சா கூட நீங்கள் ரொம்ப லக்கியான பர்சன். எனக்கு அப்படி கிடைச்ச ஃப்ரெண்டு தான் காயத்ரி. காயத்ரி அண்ட் ஐ ஒர்க் டுகெதர் இன் an IT firm in Chennai. It was 2 years of friendship. In fact, we both met in an interview. நானும் காயத்ரியும் சென்னையில் இருக்கிற ஒரு IT firmல 2 வருஷம் ஒன்றா ஒர்க் பண்ணோம். இன்ஃபேக்ட் ஒரு இன்டர்வியூவில் தான் அவளை ஃபர்ஸ்ட் டைம் நான் மீட் பண்ணேன். Gayatri was the real attention seeker in our gang. The attitude she carries is unimaginable, I mean in the right sense. Beauty and attitude goes hand on hand. காயத்ரி ஒரு இடத்துல இருந்தான்னா எல்லாரோட அட்டென்ஷனும் அவன் மேலே தான் இருக்கும். அப்படி ஒரு ஆட்டிடியூட். பொண்ணுன்னா இப்படி தான் இருக்கணும்னு நிறைய பேர் அவளை பார்த்து கற்றுப்பாங்க. திமிரும் அழகும் சேர்ந்த கலவை தான் காயத்ரி. In fact, she taught me a life lesson that this world decides who you are by the way you present yourself and the way you communicate with people. In fact, அவ எனக்கு சொல்லிக் கொடுத்த மிகப்பெரிய பாடம், இந்த உலகம் நீ யாருன்னு எப்படி முடிவு பண்ணுன்னா, ஒன்று நீ எப்படி உன்னை ப்ரெசென்ட் பண்ணிக்கிற, இன்னொன்று எப்படி மற்றவங்க கூட பேசுகிற அப்படிங்கிறத வச்சு தான். We together grew up in our career, even though, like in every other story, people around us gossip that we were in love with each other. She just ignored all the negativity around her. நாங்கள் 2 பேரும் ஒன்றாவே கரியரில் வளர்ந்தோம். எங்களை சுற்றி இருக்கிறவங்களாம் எங்களை லவ்வர்ஸ்ன்னு புரளி பேசினாலும் அதை பற்றிலாம் அவள் கண்டுக்கிட்டதே கிடையாது. She never liked negativity. She was a very good friend for me always. Guys whose proposals were rejected by her made sure to assassinate her character. Probably the easiest way to take revenge against a girl is to character assassinate her, right? யாரெல்லாம் காயத்ரி ரிஜெக்ட் பண்ணாலோ, யாரோட ப்ரப்போசல்லாம் அவள் வேணான்னு சொன்னாலோ, அவங்க எல்லாரோடைய ஒரே வேலையும் அவளோட கேரக்டர் அசாசினேட் பண்ணுறதா தான் இருந்தது. அதுக்கு என்ன பயன்படுத்திக்கிட்டாங்க? ஒரு பொண்ணை பழி வாங்கணுன்னா ஈஸியான வேலை அவள் கேரக்டர் அசாசினேட் பண்ணுறது தான், ரைட்? பட் ஷி வாஸ் அ டிஃப்ரெண்ட் கைண்ட். ஷீ டாட் மீ ஹவு டு ட்ரீட் அ கேர்ள் வித் ரெஸ்பெக்ட் அண்ட் டிக்னிட்டி. பட் அவள் வேறு ரேஞ்ச். அவள் ஒரு பொண்ணை எப்படி கண்ணியமாக நடத்தணும், ரெஸ்பெக்டாக பார்க்கணுன்னு அவள் தான் எனக்கு கற்றுக் கொடுத்தா. பெண்களை காதலித்த என்னை பெண்மையை காதலிக்க கற்றுத்தந்தாள். தட் வாஸ் காயத்ரி. ஆஃப்டர் 6 months, one day in cafeteria, she came with a proposal. Yes, she said she was in love with Ganesh, one of her friends in the gang. ஒரு 6 மாதம் இருக்கும். கேஃப்டேரியாவில் ஒரு நாள் பேசிகிட்டு இருக்கும்போது நான் ஒருத்தரை லவ் பண்ணுறேன்னு சொன்னான். அவர் பேர் கணேஷ். இன்ஃபேக்ட் கணேஷ் எங்கள் கேங்கில் ஒருத்தர் தான். I was really happy for her, and then everything followed as usual. I was the mediator for these two. As they were in different shifts, I will have to sacrifice my shifts for them. அவளுக்காக சந்தோஷப்படுற முதல் ஆள் நான் தான். இன்ஃபேக்ட் அவங்களுக்காக நிறைய நான் சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியதாக இருந்தது. அவங்க 2 பேரும் வேறு வேறு ஷிஃப்டில் இருந்தாங்க. நான் அவங்களுக்காக ஷிஃப்ட்ஸ் எல்லாம் மாற்றி செஞ்சேன். இட்ஸ் ஆல் ஃபார் காயத்ரி. ஆஃப்டர் a big struggle between the families, we succeeded in convincing them. Gayu never thanked me for that because she said it was my duty. ரொம்ப பெரிய ஸ்ட்ரகிள் 2 ஃபேமிலியும் கன்வின்ஸ் பண்ணுறதுக்குள்ள. ஒரு வழியாக கன்வின்ஸ் பண்ணி கல்யாணம்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஆனால் ஒரு தடவை கூட அவள் எனக்கு தேங்க்ஸ் சொன்னதே கிடையாது. கேட்டால் நீ என் ஃப்ரெண்டுடா, அது உன்னோட கடமைன்னு சொல்லுவா. Just in 3 months, things turned around completely. The girl who was very pragmatic and had only optimistic thoughts and my all-time motivator turned out to be a different version. 3 மாதம் எல்லாமே தலைகீழ மாறிடுச்சு. எந்த பொண்ணு எல்லாத்தையும் ப்ராக்டிக்கலாக பார்ப்பாலோ, எல்லாத்தையும் பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டாலோ, என்னோட மோட்டிவேட்டராக இருந்தாலோ, அவள் மொத்தமாக வேற ஒரு பொண்ணாக மாறி இருந்தா. Gayu turned out to be a sensitive, emotionally weak person. Yes, her marriage went wrong. I tried convincing them, but things didn't work out. காயத்ரி மொத்தமாக வேற ஒரு பொண்ணாக மாறி இருந்தா. எதுக்கு எடுத்தாலும் எமோஷன் ஆகிட்ட, சென்சிட்டிவாக மாறிட்டா. அவளோட மேரேஜ் ஒர்க் அவுட் ஆகலை. இவங்க 2 பேரையும் கன்வின்ஸ் பண்ண நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன். பட்
நடக்கல. Certain things in life are mysterious. It is better you don't dig too much into it. The end note was, Guy was getting divorced. லைஃப்பில் சில விஷயங்களுக்கு பதிலே கிடையாது, ரொம்ப புதிராக தான் இருக்கும். நீங்கள் அது உள்ளே போய் நோண்டி பார்த்தீங்கனாலும் நோ ரிசல்ட். ஸோ கிளைமேக்ஸ், காயத்ரி டிவோர்ஸ் வாங்க போகிறா. Above all, the worst part was I lost the guy who I saw few years back. எல்லாத்தையும் விட நான் என்னோட பழைய காயத்ரியை தொலைச்சிட்டேன். அதான் உண்மை. She had always advised me, don't die before your death. Fight with the problems. It's always temporary. அவள் எனக்கு கொடுத்த அட்வைஸ் எல்லாமே சாவு வருதுறதுக்கு முன்னாடி சாகக்கூடாது, கடைசி வரைக்கும் போராடணும், கஷ்டங்கள் எல்லாமே டெம்பரரி தான் அப்படின்னு அவள் எனக்கு சொல்லி கொடுத்தா. But now she was not in the state to take any advices. She couldn't get shoulders from her parents because they said it was her decision. ஆனால் இப்போது எந்த அட்வைஸும் கேட்குற நிலமையில் அவள் இல்லை. அவளுக்கு சப்போர்ட் பண்ண அவள் பேரண்ட்ஸும் கூட இல்லை. கேட்டால் இது அவளோட டிசிஷன்னு அவங்க கை கழுவிட்டாங்க. Every time I met her in the break, either she would cry or grumble about her life. At one point, I lost the attention on her stories and I was hearing it every single day. ஸோ எவ்ரி டைம் நான் அவளை பிரேக்கில் மீட் பண்ணும்போது ஒன்று அழுவா இல்லை புலம்புவா, என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு. அதை கேட்டு கேட்டு எனக்கு புளிச்சு போச்சு. ஒரு டைமுக்கு மேலே நான் அதை பெருசாக கவனம் செலுத்தவே இல்லை. She went to the urge of depression. They called it as persistent depressive disorder. டிப்ரெஷனோட பீக்குக்கே அவள் போயிட்டா. டெக்னிக்கல் டேர்ம்ஸில் persistent depressive disorderன்னு சொன்னாங்க. Next 6 months went very quick for me as I was posted in a different project. என்னை வேறு ப்ராஜெக்ட்க்கு மாற்றினதுனால நான் ரொம்ப பிஸியாக இருந்துட்டேன். ஒரு 6 months அவளை அடிக்கடி பார்க்க முடியல. One day again I met her and she looked terribly feeble. She said she got an appointment to meet a psychiatrist on Friday. She asked me whether I could accompany her. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நாள் அவளை நான் மீட் பண்ணேன். ரொம்ப வீக்காக இருந்தா. அவள் சொன்னா, ஃப்ரைடே எனக்கு சைக்காட்ரிஸ்ட் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன், என் கூட வர முடியுமான்னு கேட்டா. Yes, of course I did, because it was my Gayu. And one more thing was, I had always wanted to see a psychiatrist, because the only psychiatrist I knew in my life was Dr. Shalini, who often came in Vijay TV, Niya Nana show. Of course, என் காயத்ரிக்காக இதை கூட செய்ய மாட்டேனா. அது மட்டும் இல்லை, ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை நேரில் பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப நாளாக ஆசை. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரே சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் ஷாலினி தான். இந்த விஜய் டிவியில் நீயா நானால் வருவாங்கள்ல, அவங்க தான். On Friday morning, I picked her up from her hostel and we reached the clinic half an hour earlier. I had an imagination how a psychiatrist clinic would look like from the movies I had watched. Friday morning, அவளை ஹாஸ்டல்லேருந்து பிக்கப் பண்ணிக்கிட்டு கிளினிக்கு half an hour முன்னாடியே போயிட்டோம். சைக்காட்ரிக் கிளினிக்னால் இப்படி தான் இருக்கும்னு படங்களை பார்த்து நமக்கு ஒரு கற்பனை இருக்கும் இல்லையா, அந்த கற்பனையோடு நான் உட்காந்துட்டு இருந்தேன். After 30 minutes, we were called inside. My curiosity reached its peak. I was recalling the Onion movie scenes where Nasser does the treatment to Vikram. ஒரு 30 நிமிஷத்துக்கு அப்புறம் எங்களை உள்ளே கூப்பிட்டாங்க. என் மனசுக்குள்ள கியூரியாசிட்டி தாண்டவம் ஆடிச்சு. நான் இந்த அன்னியன் படத்தில் நாசர் விக்ரமுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பார் இல்லைங்களா, அந்த சீன்லாம் என் வண்டியில் ஓடிட்டு இருந்தது. Finally, we entered the doctor's room. A middle-aged man with long hair, both in head and face, was sitting in white and white. The room had nothing, literally nothing, no decorations. ஃபைனலாக எங்களை உள்ளே கூப்பிட்டாங்க. ஒரு 40-45 வயசு இருக்கிற மனிதர் உட்கார்ந்துருந்தார். பெரிய முடி, தாடியெல்லாம் வச்சுருந்தார் ஒயிட் அண்ட் ஒயிட்டில். ரூமில் ஒன்றுமே இல்லை, நத்திங், நோ டெக்கரேஷன். கிட்டத்தட்ட ஒரு ஒயிட் கிளாத் மாதிரி இருந்தது ரூமே. The doctor inquired about me. I said in a proud tone, I'm her friend. He just said, you will never talk till the end of the session. I gave an awkward look, but he was least bothered. டாக்டர் என்னை பற்றி கேட்டார். நான் ரொம்ப ப்ரௌடாக சொன்னேன், நான் அவளோட ஃப்ரெண்ட் அப்படின்னு. அவர் என்கிட்ட சொன்ன ஒரே டைலாக், இந்த செஷன் முடிகிற வரைக்கும் நீ வாயை திறக்கக்கூடாது அப்படின்னாரு. நான் ரொம்ப கோபமாக அவரை பார்த்தேன், பட் அவர் அதை கண்டுக்கவே இல்லை. Now he turned towards Gayu and asked her name. She introduced herself. Now the doctor said, tell me Gayatri, what happened? இப்போது டாக்டர் காயத்ரியை பார்த்து அவளை பற்றி கேட்டார். அவளும் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டா. அப்புறம் டாக்டர் சொன்ன ஒரே டைலாக், சொல்லுங்கள் காயத்ரி, என்ன பிரச்சனை? This was the only dialogue uttered by him. Gayatri started to talk.
talked and talked. அவர் சொன்ன ஒரே டைலாக் இதுதான், சொல்லுங்க காயத்ரி என்ன பிரச்சனை. காயத்ரி பேச ஆரம்பிச்சா, பேசினா பேசிக்கிட்டே இருந்தா. He was just looking at her eyes. She was showing all kinds of emotions. She laughed, cried, shouted, and every possible reactions. Again, the doctor was looking at her eyes, just holding her hands. அவர் அவளோட கண்ணையே பார்த்துட்டு இருந்தாரு. அவள் பேசும்போது அவள் எல்லா எமோஷன்ஸையும் காட்டிட்டா. பேசும்போது சிரிக்கிறா, கத்துறா, அழுகிறா, எல்லா ரியாக்ஷனையும் என்னால் பார்க்க முடிஞ்சது. அவர் அவளோட கையை மட்டும் நல்லா பிடிச்சிக்கிட்டாரு. I was staring at both of them because I'm hearing this story for 100th time. நான் இவங்க 2 பேரையும் மாறி முறைச்சி பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஏன்னா இந்த கதையை 100வது முறையாக கேட்குறேன்னா. After almost 45 minutes, Gayu finally finished her story. I gave her tissues which was really useful for her. ஒரு 45 நிமிஷம் கழித்து அவள் கதையை முடித்தா. அதுக்கப்புறம் நான் டிஷ்யூ பேப்பர் கொடுத்தேன். அவள் கண்களை தொடச்சிக்கிட்டா. Now I turned towards this doctor and was waiting for this man to give a kind of solution. நான் இப்போ இந்த டாக்டர் சைடு பார்த்து என்ன தீர்ப்பு சொல்ல போகிறாருன்னு அவளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். He just said everything will be fine. Don't worry. You may leave. எல்லாம் சரியாயிடும் காயத்ரி, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. வாட்? எக்ஸாக்ட்லி, என்னோட ரியாக்ஷனும் அப்படி தான் இருந்தது. காயத்ரி left without uttering even a word, but I couldn't bear at all. ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் காயத்ரி கண்ணை தொடச்சிட்டு போயிட்டா. ஆனால் என்னால் தாங்கிக்கவே முடியல. That night I lost my sleep and the next day I heard that Gayatri, she slept really well after a long time. அன்னைக்கு ராத்திரி என்னால் சுத்தமாக தூங்கவே முடியல. ஆனால் அடுத்த நாள் காயத்ரி சொன்னா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் இன்னைக்கு தாண்டா நல்லா தூங்குனேன்னு. I told her, tell me when the doctor calls you next time. I'll take you again. நான் அவகிட்ட சொன்னேன், அடுத்த தடவை கால் பண்ணும்போது மறக்காமல் சொல்லு, நான் உன்னை கூப்பிட்டு போகிறேன்னு. She said, it's okay da, I'll take a cab. But I insisted because I can't digest the money we paid just for nothing on that day. இல்லைடா நானே பார்த்துக்கிறேன்னு அவள் சொன்னா. ஆனால் நான் சொன்னேன், இல்லை என்னை கண்டிப்பாக கூப்பிடு. ஏன்னா என்னால் ஒத்துக்கவே முடியல, அவ்வளோ காசு கட்டணும் அன்றைக்கி, ஆனால் ஒன்றுமே சொல்லலை அப்படின்னு. Every day I would ask her, did you get a call? She said no. At one point she questioned me, why are you so eager man? I said nothing. டெய்லி ஆஃபீஸ் போனோடனே முதல் வேலையை அவளை கேட்பேன், கால் வந்துச்சா? அவள் இல்லைம்பா. அட் ஒன் பாயிண்ட் அவளே கடுப்பாகி, உனக்கு என்னடா பிரச்சனை, ஏன்டா இத்தனை வாட்டி கேட்குறேன்னா. ஃபைனலி ஷி காட் அ கால். வி வேர் கால் தட் ஈவினிங். ஐ ஹேட் மை ஈவினிங் ஷிஃப்ட். ஸ்டில் ஐ டுக் அ வீக் ஆஃப் அண்ட் அக்கம்பனைட் ஹர். கடைசியாக ஒரு நாள் கால் வந்துச்சு. அன்றைக்கி ஈவினிங் வர சொன்னாங்க. அன்றைக்கி ஈவினிங் ஷிஃப்ட் எனக்கு ஆஃபீஸில். இருந்தாலும் பரவாயில்லன்னு வீக் ஆஃப் எடுத்துகிட்டு நான் அவள் கூட போனேன். அகெயின் த சேம் கிளினிக் அண்ட் வி வேர் அகெயின் half an hour early. We were called in to the same room. Again he turned towards me and said, I shall never talk. திரும்பவும் அதே ரூம், அதே மாதிரி 1/2 மணி நேரம் முன்னாடி போனோம். உள்ளே கூப்பிட்டாங்க. திரும்பவும் அவர் என்னை பார்த்து சொன்னார், தம்பி நீ பேசக்கூடாது அப்படின்னு. மை மைண்ட் வாய்ஸ், யூ டாக் மேன், ஐ ஹவ் கம் டு see that. நான் மனசில் நினச்சிக்கிட்டேன், நீங்கள் பேசுங்க பாஸ், அதை பார்க்கத்தானே வந்திருக்கேன். He turned towards Gayatri and asked, how are you now Gayatri? To my surprise she said, I'm feeling better doctor. காயத்ரியை பார்த்து கேட்டார், இப்போ எப்படி இருக்கீங்க காயத்ரின்னு. காயத்ரி சொன்னா, நான் நல்லா இருக்கேன் டாக்டர். அதுவே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. And now what he said was indigestible for me. You are absolutely fine. I'll just give you few tablets. Take them only if you don't get sleep or else ignore it. அடுத்தவர் சொன்னதான் என்னால் தாங்கிக்கவே முடியல. நீங்கள் அப்சல்யூட் ஃபைன், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சில டேப்லெட்ஸ் மட்டும் எழுதி கொடுக்குறேன், தூக்கம் வரலன்னா சாப்பிடுங்க, இல்லைனா விட்டுருங்க அப்படின்னாரு. I was totally shocked. I couldn't take it. How could someone charge so much just for few sleeping pills? என்னால் அதை ஜீர்ணிக்கவே முடியல. தூக்கு மாத்திரை எழுதி கொடுக்கறதுக்காக ஒருத்தன் இவ்வளோ காசு வாங்குவான், மற்றபடி இருந்தாலும் ஒன்றுமே சொல்லலையே. In our society, only if a teacher gives homework, he is considered to be a good teacher, right? Likewise, only if a doctor puts injection, he is a good teacher. நம்ம ஊரில் ஹோம்ஒர்க் கொடுக்கலனாலே அவர் நல்ல டீச்சர் கிடையாது. ஊசி போட்டால் தான் அவர் நல்ல டாக்டர்னே நம்ம ஒத்துப்போம் இல்லைங்களா. ஃப்ரம் த நெக்ஸ்ட் டே ஐ saw the old Gayu in office. She was back with same attitude. ஆனால் அடுத்த நாள்லேருந்து நான் பழைய காயத்ரி ஆஃபீஸில் பார்த்தேன், அதே attitude. I was totally confused and asked her, how did this happen? She said she didn't know. எனக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் அவகிட்ட கேட்டேன், எப்படி காயத்ரி இது நடந்துச்சுன்னு. அவளும் சொன்னா, எனக்கும் தெரியலடா, it just happened. Did you guys understand what really happened?
உங்களுக்கு புரிஞ்சிச்சா காயத்ரிக்கு என்ன ஆச்சுன்னு? It was just listening, but active listening. The doctor listened to her for 45 minutes without distraction. She had narrated these things 100 times to me in cafeteria, but every time she did, I was just hearing, not listening. அந்த டாக்டர் அவர் சொன்னதை கவனமாக கேட்டார், காது கொடுத்து கேட்டார். 45 நிமிஷம் எந்த பக்கமும் திரும்பி பார்க்காம அவர் சொன்னதை மட்டும் கேட்டார். இதே விஷயத்த ஒரு 100 தடவைக்கு மேலே அவ என்கிட்ட சொல்லியிருப்பா. ஆனால் நான் காதில் மட்டும்தான் வாங்கிக்கிட்டேனே தவிர மனசார அதை கேட்கவே இல்லை. I would be sending WhatsApp status to someone, text someone, or watching cricket match in the TV kept in the cafeteria. அவள் என்கிட்ட கதை சொல்லும் போதெல்லாம் ஒன்று வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புவேன், இல்லை ஸ்டேட்டஸ் போடுவேன், இல்லை கிரிக்கெட் பார்த்துட்ருப்பேன். The doctor's active listening had saved Gayatri. There are so many Gayatris around us. இந்த டாக்டரோட ஹியரிங், லிஸ்னிங் தான் அவளை காப்பாற்றிருக்கு. நம்மளை சுற்றி நிறைய காயத்ரிஸ் இருக்காங்க. ஹியரிங் இஸ் நாட் லிசனிங். வெறும் காது கொடுத்து கேட்குறது மட்டும் பத்தாது, மனசார கேளுங்க. நோ பாயிண்ட் இன் போஸ்டிங் ரெஸ்ட் இன் பீஸ் ஆஃப்டர் லூசிங் அ பர்சன். டெடிகேட் சம் டைம் ஃபார் அ டியர் ஒன்ஸ். ஒருத்தர் இறந்ததுக்கு அப்புறமா ரெஸ்ட் இன் பீஸ், சாந்தி அடையட்டும் அப்படிலாம் சொல்லி பிரயோஜனம் கிடையாது. உயிரோடு இருக்கும்போது அவங்களுக்காக உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்கள். லெட்ஸ் நாட் லூஸ் ஒன் மோர் சுஷாந்த். இன்னொரு சுஷாந்தை நாம் இழந்துடக்கூடாது. தயவு செய்து உங்களோட லவ்ட் ஒன்ஸ் சொல்கிறத காது கொடுத்து கேளுங்க, மனசார கேளுங்க. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். That's the end of the story. Thank you so much for listening. Please subscribe our channel for more lessons.